இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு எலும்பில்லாத சிக்கன் நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்பு இருக்கிற சிக்கன் கூட வச்சு செஞ்சுக்கலாம். இப்போது இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், உப்பு, எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொலன்னு மிக்ஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சிக்கனை சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை பொரிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போது மொறுன்னு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சின்னதாக கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட கட்டமாக கட் பண்ண வெங்காயம், குடமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் இருந்ததுன்னா அதை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. நான் ஒரு கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்து அதை தண்ணி மாதிரி கரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா கிரேவியாக வரும் இது. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது பொரிச்ச சிக்கனையும் சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் நான் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை, அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. தேங்க்யூ.